Hi everyone. So இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா இங்க 3 long sentence நான் கொடுத்திருக்கேன். இந்த long sentence எப்படி இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்றது and இது ட்ரான்ஸ்லேட் பண்றதுக்கான keywords நான் கீழ கொடுத்திருக்கேன். அந்த keywords யூஸ் பண்ணி தான் இந்த சென்டென்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ண போறோம். ஓகே? சோ வாங்க keywords first பாத்தறலாம். ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ்ல எங்கலாம் அப்ப கூட அப்படினு சொல்லி வருதோ அந்த இடத்துல even then அப்படினு சொல்லி யூஸ் பண்ணனும். சரியா? அடுத்ததா இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாவே பாஸ்ட்ல தான் இருக்கு. ஓகேவா? சோ அந்த பாஸ்ட் ஆக்ஷன் வருது இல்லையா? அந்த ஆக்ஷன் வேர்டுக்கு நம்ம verb second form தான் யூஸ் பண்ணனும். அடுத்தது எங்க நெகட்டிவ் ஃபார்ம்ல யூஸ் பண்ணிருக்காங்களோ அந்த இடத்துல did plus not அப்புறம் verb first form யூஸ் பண்ணனும். சரியா? சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவா இருந்துச்சுனா டைரக்ட்டா verb second form எழுதலாம். நெகட்டிவா இருந்துச்சு அப்படினா did not போட்டு v1 எழுதலாம். அதாவது verb first form வந்து எழுதலாம். இந்த did not நம்ம ஷார்ட்டா எப்படி சொல்வோம் அப்படினா ஷார்ட் ஃபார்மா didn't அப்படினு சொல்லி நம்ம பேசும்போது சொல்வோம். didn't அப்புறம் verb first form யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ இப்போ வாங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. போன வாரம் நான் அவனை மீட் பண்ணேன், அவனை சந்தித்தேன். அப்போ கூட அவன் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. போன வாரம் நான் அவனை மீட் பண்ணேன், அப்போ கூட அவன் என்கிட்ட ஒன்றுமே சொல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்னா, போன வாரம் நான் அவனை சந்தித்தேன். இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கேன் இல்லையா? அது வரைக்கும் இருக்கிற வாக்கியத்தை பாருங்கள். நான் அவனை சந்தித்தேன். இதில் வந்து ஆக்ஷன் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நான் அப்படின்றதா சப்ஜெக்ட். ஸோ நான் அப்படின்றது இங்கிலீஷில் என்ன எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த சென்டென்ஸில் ஆக்ஷன் என்ன? சந்தித்தேன். சந்தித்தேன் அப்படின்ற அந்த ஆக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? verb செகண்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ சந்தித்தேன் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் மீட். மீட்டுடைய செகண்ட் ஃபார்ம் என்னன்னா மெட். ஓகேவா? ஸோ இங்கே என்ன எழுதலாம்? ஐ மெட். நான் யாரை சந்தித்தேன்? அவனை சந்தித்தேன். அப்போ அவனை இது ஆப்ஜெக்டாக எழுதும் பொழுது என்னன்னு சொல்லி போடுவோம்? ஹீ அப்படின்றத ஹிம் அப்படின்னு சொல்லி போடுவோம். ஐ மெட் ஹிம். நான் அவனை சந்தித்தேன். எப்போ? போன வாரம். அப்போ நம்ம இங்கே என்னன்னு சொல்லி போடலாம்? லாஸ்ட் வீக். I met him last week. ஓகே, இது இப்போ இந்த சென்டென்ஸ் வரைக்கும் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணியாச்சு. அடுத்தது அப்போ கூட அவன் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போது அப்போ கூட அப்படின்றதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்னென்னு எழுதணும்? ஈவன் தென். ஈவன் தென் அப்படின்னு சொல்லி எழுதணும். அடுத்தது என்ன இருக்குது? அவன் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. இதில் சப்ஜெக்ட் என்னது? அவன் அப்படின்றது. அப்போது அவன் அப்படின்றதுக்கு என்னென்னு எழுதுவோம்? ஹீ. ஹீ என்னிடம் எதுவும் சொல்லவில்லை அப்படின்னு இருக்குது. ஓகே, இதில் ஆக்ஷன் என்ன? சொல்லவில்லை. இது என்னது? நெகட்டிவ் ஃபார்ம். சொல்லலை அப்படின்றது நெகட்டிவ் ஃபார்ம். ஓகே, அப்போது நெகட்டிவ் ஃபார்ம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டிடன்ட் யூஸ் பண்ணி verb ஃபர்ஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும் இல்லையா? அப்போது இந்த இடத்துல என்ன போடுவோம்? டிடன்ட். டிடன்ட். அதில் verb ஃபர்ஸ்ட் ஃபார்மில் எழுதணும். சொல்லவில்லை அப்படின்னு இருக்குது. ஓகே, சொல்லவில்லை அப்படின்றது இங்கிலீஷில் என்ன? டெல். ஓகே, அப்போது இந்த இடத்துல நம்ம என்னென்னு சொல்லி போடுவோம்? டெல். இங்கே வந்து நம்ம verb ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தானே யூஸ் பண்ணணும். அப்போ தானே நம்ம இங்கே verb ஃபர்ஸ்ட் ஃபார்ம் எழுதியிருக்கேன். சரியா? ஹீ டிடன்ட் டெல். யார்கிட்ட சொல்ல? என்னிடம் சொல்லவில்லை. அப்போது இந்த இடத்துல மீ. ஹீ டிடன்ட் டெல் மீ. அவன் என்னிடம் எதுவுமே சொல்லவில்லை. அப்போது ஹீ டிடன்ட் டெல் மீ எனிதிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டன். ஸோ இப்போ பாருங்கள், போன வாரம் நான் அவனை சந்தித்தேன். அப்போ கூட அவன் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. ஐ மெட் ஹிம் லாஸ்ட் வீக். ஈவன் தென் he didn't tell me anything அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டன். ஸோ ஈஸியாக இருக்கா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஒரு வாரமாக எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போது எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றது வந்து பாஸ்ட் ஆக்ஷன். ஓகேவா? ஸோ பாஸ்ட் ஆக்ஷன் அப்படின்ற பொழுது இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ எனக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா? இதை வந்து இங்கிலீஷில் ஐ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியாச்சு. உடம்பு சரியில்லை, பாஸ்ட்டில் உடம்பு சரியில்லை அப்படின்னா ஐ வாஸ் நாட் வெல் அப்படின்னு சொல்லணும். இதே ப்ரெசென்ட்டில் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஐ எம் நாட் வெல் அப்படின்னு சொல்லுவோம். இதே பாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஆம்க்கு பதிலாக நம்ம வாஸ் யூஸ் பண்ணணும். சரியா? இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் நாட் வெல் அப்படின்னு சொல்லணும். எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஐ வாஸ் நாட் வெல். அடுத்து இது வந்து ஒரு வாரமாக அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேவா? இதே ஒரு மாதமாக அப்படின்னா ஃபார் அ மந்த் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஒரு வாரமாக அப்படின்னா ஃபார் அ வீக் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்ன எழுதுவோம்? ஐ வாஸ் நாட் வெல் ஃபார் அ வீக். இப்போ இந்த இடத்துல ஏன் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா
அப்படின்னா ஒரு அப்படின்னு அர்த்தம் சரியா. அப்போ ஐ வாஸ் நாட் வெல் ஃபார் அ வீக் அப்படின்னா எனக்கு ஒரு வாரமாக உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. அடுத்தது அவனுக்கு தெரியும் அப்படின்றது என்னென்னா இதில் தெரியும் அப்படின்றது என்னென்னா பாஸ்ட் ஆக்ஷன் சரியா. முன்னாடி அவனுக்கு தெரியும், ஒரு வாரமாக எனக்கு உடம்பு சரியில்லை அவனுக்கு தெரியும். அப்போ இது பாஸ்ட் ஆக்ஷன் அப்படின்ற பொழுது இது அவனுக்கு அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் ஹீன்னு சொல்லி எழுதியாச்சு. இது பாஸ்ட் ஆக்ஷன் அப்படின்ற பொழுது நோவுடைய பாஸ்ட் ஃபார்ம் என்ன? நியூ. KNEW நியூ. ஓகேவா. நோவுடைய பாஸ்ட் ஃபார்ம் என்ன? நியூ. அப்போ ஹீ நியூ அவனுக்கு தெரியும். ஓகே நான் அடுத்தது அப்போ கூட அவன் என்னை வந்து பார்க்கல அப்படின்னு இருக்கு. அப்போ கூட அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஈவன் தென் அப்போ கூட அவன் என்னை வந்து பார்க்கல. அவன் அப்படின்றது அதில் சப்ஜெக்ட். அப்போது இந்த இடத்துல என்னன்னு சொல்லி எழுதுவோம்? ஹீ. இது ரொம்ப ஈஸி தானே. என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிக்கிட்டே வாங்க இந்த வாக்கியங்களை சரியா. ஸோ இப்போ அவன் நல்லா கவனிச்சுட்டே வாங்க எங்கே நான் அந்த எந்த சென்டென்ஸை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன்னு. ஏன்னா அங்கே 2 சென்டென்ஸ் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க சரியா. டன். ஸோ இப்போது ஈவன் தென் ஹீ பார்க்கவில்லை அப்படின்றத அதில் ஆக்ஷன். அவன் என்னை வந்து பார்க்கவில்லை அப்படின்ற போது பார்க்கவில்லை அப்படின்றத ஆக்ஷன். அப்போது இதை வந்து எப்படி நம்ம சொல்லுவோம்? நெகட்டிவில் இருக்கும்போது டிடன்ட் யூஸ் பண்ணி சொல்லுவோம். அப்போது ஹீக்கு பக்கத்தில் என்ன யூஸ் பண்ணோம்? ஹீ didn't. அடுத்தது verb ஃபர்ஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணோம். இதில் verb என்ன அப்படின்னா பார்க்கவில்லை அப்படின்றது வந்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லை அவன் வந்து என்னை பார்க்கல அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்னா விசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணும்? விசிட். he didn't visit. யாரை வந்து பார்க்கல? என்ன. அப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? me. I was not well for a week. He knew. Even then he didn't visit me. ஓகே சிம்பிள் ஈஸி தானே. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் அங்கே போனேன் அப்போ கூட அவன் என்கிட்ட கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நான் அங்கே போனேன். நான் அப்படின்றது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஐ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். அங்கே போனேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே. அப்போது இதில் ஆக்ஷன் என்ன? போனேன் சென்றேன் அப்படின்றது ஆக்ஷன். அப்போ அது இங்கிலீஷில் சொல்லும்போது கோ அப்படின்னு சொல்லுவோம். இது ஆக்ஷன் போனேன் சென்றேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா வேர்ப் செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஓகேவா. அப்போ நம்ம கோவுடைய செகண்ட் ஃபார்ம் என்ன இங்கே எழுதணும்? வெண்ட். ஐ வெண்ட். எங்கே போனேன்? அங்கே. அப்போ அங்கே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்னன்னு சொல்லணும்? தேர். ஐ வெண்ட் தேர். நான் அங்கே போனேன் அப்போ கூட அவன் என்கிட்ட கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ கூட அப்படின்றதுக்கு அங்கே இங்கிலீஷில் என்ன சொல்லணும்? ஈவன் தென். அப்போது ஈவன் தென் அப்போ கூட அவன் என்னிடம் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது அவன் அப்படின்றதா சப்ஜெக்ட். அப்போ இங்கிலீஷில் என்னன்னு சொல்லி போடுவோம்? ஹீ. கொடுக்கவில்லை அப்படின்றதா அதில் ஆக்ஷன். இது நெகட்டிவில் இருக்குது. அப்போது டிடன்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. அப்போது ஹீ டிடன்ட் கொடுக்கவில்லை. இது இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவோம்? நம்ம கிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம டிடன்ட் வந்தால் நம்ம வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தானே யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? கிவ். அவ்வளோதான். ஹி டிடன்ட் கிவ். யார்கிட்ட கொடுக்கல? என்கிட்ட. அப்போது இந்த இடத்துல மீ. he didn't give me. I went there. Even then he didn't give me. நான் போனேன் அப்போ கூட அவன் என்கிட்ட கொடுக்கல அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. டன். ஸோ இப்போ அடுத்த 2 சென்டென்ஸ் வந்து இதை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் டெய்லி கான்வர்சேஷனில் இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ.